வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். குதிரை பேரம் தொடர்பான வாதங்கள் மிகப்பெரிய அளவில் சூடுபிடித்திருக்கின்றன தமிழ்நாட்டு அரசியலில். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை குதிரை பேரம் என்பதே இதுவரை கிடையாது, அது தாவேகா வந்துதான் தொடங்கி வைத்திருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இங்கே இருக்கிறது. இந்த நிலையில் திமுகவை சார்ந்தவர்கள் தாவேகா எம்எல்ஏக்களை விலை பேசினார்கள், அவர்களிடம் பேரம் பேசினார்கள் என்றெல்லாம் தாவேகாவிலிருந்து அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது தொடர்பான யாரோ புகார் கொடுக்க அதை முன்வைத்து தமிழ்நாடு காவல்துறை கரூரை சார்ந்த 6 பேரை கைது செய்திருக்கிறது. அதே நேரத்தில் திமுகவின் தரப்பில் முதல்வர் விஜயே குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதற்கு மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களே சாட்சியாக இருக்கிறார். அவரே ஊடகங்களிடம் அதை வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். அவர்கள் மேல் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் ஆளுநரிடம் அனுமதி கேட்டு முதல்வர் விஜய் மீது வழக்கு தொடுக்க நடவடிக்கை எடுக்க அனுமதி கேட்டு கடிதம் வழங்கி இருக்கிறார். இந்த நிலையில் நாம் இது தொடர்பாக பேசலாம். தாவேகா அரசு ஏன் இப்படிப்பட்ட ஒரு திடீரென்று ஒரு ஆதாரம் இல்லாத விஷயங்களை முன்னெடுக்கிறது, இதை பெரிதுபடுத்துகிறது என்ற கேள்வி இருக்கிறது. இதன் பின்னணியில் தாவேகா அரசினுடைய திட்டம் என்ன? ஏன் திடீரென்று யாரோ ஒருவர் கொடுத்த புகாரில் ஆதாரமே இல்லாமல் கைது செய்யப்படுகிறார்கள் திமுகவை சார்ந்தவர்கள்? எதற்காக என்ற விவரங்கள் அவர்களிடம் தெரிவிக்கப்படவில்லை, FIR காப்பி கொடுக்கப்படவில்லை என்று பல கேள்விகளை வழக்கறிஞர் திரு NR இளங்கோ அவர்கள் எழுப்புகிறார். இந்த நிலையில் நாம் பேசலாம். தாவேகா அரசினுடைய இந்த செயலுக்கு பின்னால் இருப்பது என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது, பேசுவோம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் வழக்கறிஞர் திரு தமிழ்தாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஊடகவியலாளர் யாசிர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பானு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்தாசன் சார், குதிரை பேரம் அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம இப்போ தான் குதிரை பேரம் பற்றியே பேச ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு இவர் அமைச்சர் நிர்மல்குமார் பொதுவெளியிலேயே தொடர்ந்து திமுக மீது இது போன்ற குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கு அது புகாராக போய் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கரூரை சார்ந்த திமுகவினர் அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியலில் இந்த போக்கு அப்படிங்கிறது? இது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தெரிகிறதா? என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தான் ஒன்றிய அரசோ அல்லது மாநில அரசோ உருவாக்கப்படுகிறது, ஒரு அமைச்சரவை உருவாக்கப்படுகிறது. அப்படி உருவாக்கப்படுகிற அந்த செயலில் மக்களாட்சியினுடைய தத்துவம் வெற்றி பெற வேண்டும். ஜனநாயக அடிப்படையில் அவர்கள் வாக்களித்து அதன் அடிப்படையில் பெரும்பான்மை இருக்கிற அந்த உறுப்பினர்கள் அடிப்படையில் தான் இந்த அரசு உருவாகிறது. ஆனால் இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிற தாவேகா அரசு, விஜயனுடைய அரசு 108 பேர் வெற்றி பெற்றதாக அறிவித்து அதில் 108 இல்லை, இரு இடங்களில் அவர் வெற்றி பெற்றது செல்லாது, ஒன்றே அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். 107 பேர் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் 118 பேர் தேவை. அதை கருதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பிலே கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றவர்கள் கம்யூனிஸ்ட் ஆதரவோடு, அதை போல விடுதலை சிறுத்தை கட்சி ஆதரவோடு, முஸ்லீம் லீக் கட்சி ஆதரவோடு, காங்கிரஸ் ஓடோடி சென்று அவர்கள் ஆதரவோடு இன்றைக்கு அதில் இணைந்து ஆட்சியை உருவாக்கியிருக்கிறார்கள். இதற்கு இடையிலே மதிமுக சார்பில் போட்டியிட்டு, திமுக சார்பில் கூட்டணியில் போட்டியிட்டு அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற்ற இருவர் அவர்களை சேர்ப்பதற்கு பேரம் பேசப்பட்டிருக்கு. அந்த பேரம்தான் இப்பொழுது நமக்கு வெளிப்படையாக, அதாவது செந்தில் செல்வன், TM ராஜேந்திரன், அதாவது சீர்காழியிலே ஒருவர், அதே போல் கடைநல்லூர் ஒருவர் என்று மதிமுக சேர்ந்தவர்கள் அவர்கள் சேருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன. பொதுக்குழு மதிமுகவில் நடந்தபோது அதை முடித்துக்கொண்டு வெளியில் பேசிய வைகோ அவர்கள் மிக தெளிவாகவே அவருடைய வாக்குமூலத்தை கொடுத்தார். நாங்கள் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த அரசில் சேருவதற்கு தங்களுடைய பதவியை விலகி இடைத்தேர்தல் சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்காக அவர்கள் விஜய் அவர்கள் ஆதரவு தருவதாகவும் அவரே பிரச்சாரம் செய்வதாகவும் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இருவரும் அவர்கள் ராஜினாமா செய்வார்கள் என்ற அடிப்படையில் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஒரு கட்சி குதிரை பேரம் நடத்துகிறது என்பது தெளிவாகவே அவர் வாக்குமூலம் அளித்து விட்டார். அப்போ ஒப்புதல் வாக்குமூலம் அளித்த அவர் மீது என்ன நடவடிக்கை? இவர்கள் இருவர் மீதும், அதாவது விஜய் மீது அவர்கள் மீது குற்றவியல் வழக்கு தொடர வேண்டாமா இல்லையா?
தொடர் வரணும் என்பது உண்மைதானே? குதிரை பேரம் நடத்துவது தவறு என்று உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது. இதற்கான ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் அந்த வழக்குகள் என்னங்கிறது இருக்கும். நான் பெருசா சொல்ல என்ன சொல்லுது, அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர்கள் உறுதிமொழி எடுக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் எம்எல்ஏ எம்பி இவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் வாக்களிப்பதோ தீர்மானம் கொண்டு வருவதோ பேசுவதோ அல்லது அதற்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது. அது சட்டமன்றத்தினுடைய நாடாளுமன்றத்தினுடைய அவைத்தலைவருடைய அனுமதி பெற்றது, இசைவை பெற்றது. அந்த அடிப்படையில் அவர்கள் பேசுகிறார்கள். பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. ஆனால் 1991 நடைபெற்ற ஒரு தீர்மானம் பாபர் மசீது இடிக்கப்படுகிறது. பாபர் மசீது இடிக்கப்பட்ட பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்க்கட்சிகள் கொண்டு வருகிறது காங்கிரஸ் அரசுக்கு எதிராக. நரசிம்மராவ் அதில் கலந்து கொள்கிறார். அவருக்கு பெரும்பான்மை இல்லை என்பதற்காக JMM கட்சியைச் சேர்ந்த சிபு சோரன் போன்றவர்கள் வளைத்து பிடித்து அவர்களை சேர்ப்பதற்காக அது குதிரை பேரம் அரசியல் நடத்தி பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது. உடனே வழக்கு, அந்த வழக்கு தொடரப்பட்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்கிறது. அங்க இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கிறது. யாருக்கு? பிரதமராக இருந்த நரசிம்மராவுக்கு, பூட்டா சிங்குக்கு, அதை சார்ந்த வீரப்ப மொய்லி, இன்னும் சில பேருக்கு. இப்படி வழக்கு உறுதி செய்யப்படுகிறது. உறுதி செய்த பிறகு மேல்முறையீடு செய்கிறார்கள். டெல்லி உயர் நீதிமன்றம் அது உள்ளே நடந்த விவகாரம், அந்த விவகாரத்தில் நாம் தலையிடுவது சரியில்லை என்று டெல்லி உயர் நீதிமன்றம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு மேல்முறையீடு செய்யப்படுகிறது. 2000க்கு பிறகு மேல்முறையீடு செய்து 2000க்கு பிறகு அதற்கு அடிப்படையிலே தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் சொல்லும்போது 7 பேர் அமர்வு சொல்லுகிறது. இதில் தான் இங்க இருக்கு 7 பேர் அமர்வு என்ன சொல்லுகிறது என்றால் அவர்களுக்கு இம்யூனிட்டி இருக்கு. அங்க பேசுவதற்கு எதுவருக்கு என்ன செயல் செய்தாலும் பாதுகாப்பு இருக்கு. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் செய்த குற்றத்தை மறைக்க முடியாது என்று சொல்லுகிறது. இதற்கு பிறகுதான் கடந்த ஆண்டு 2024 வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறது என்றால் இது தனிப்பட்ட லஞ்சம் கொடுத்தது, பரிமாற்றம் செய்தது, குதிரை பேரம் நடத்தியது என்பது இது தனிப்பட்ட விவகாரம் அல்ல. இந்த விவகாரம் பேசுகின்ற எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எந்த விதமான சட்ட பாதுகாப்பும் இல்லை. ஏனால் பணம் வாங்கியிருக்கிறார்கள், ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறார்கள். அவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி வழக்கு தொடுக்கலாம். யார் சொல்றது? உச்சநீதிமன்றம் இப்பொழுது சொல்லியிருக்கிறது, ஒரு ஆண்டுக்கு முன்னால. ஆகவே வைகோ மீது அதே போல இப்ப நடிகராக இருந்து அமர்ந்திருக்கிறாரு ஜோசப் விஜய், இவர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும். குதிரை பேர அரசியல் நடத்துகின்ற இவர்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்கு ஏற்கப்பட்ட முயற்சிகளை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை தடுப்பதற்கு இவர்கள் வேண்டும் என்று திமுக காரர்கள் சிலரை பிடித்து பொய் வழக்கு போடுகிறார்கள். இதில் ஆர்வம் காட்டுகிற அவர்கள் பரிமாற்றம் செய்தார்களாம். அதாவது இதுல அதனால அப்படி பரிமாற்றம் செய்த செய்திகள் பிரிவுக்காக நீங்க சொன்னீங்கன்னா இத்தனை நாள் குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது. இவர்கள் மீது காவல்துறையே நடவடிக்கை எடுக்கவில்லை. கண்டிப்பாக சார், பேசுவோம். நம்ம இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது, அடுத்தடுத்து பேசலாம். நம்முடைய வல்லம் பஷீர் சார் இணைஞ்சிருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். பஷீர் சார், இப்போ என்னன்னா கரூரில் திமுகவினர் ஏதோ தாவேகா எம்எல்ஏக்கள் கிட்ட பேரம் பேசினாங்க, 50 கோடி ரூபாய் கொடுப்பதாக பேரம் பேசினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 40 நாட்களாக தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் தொடர்ந்து திமுக செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் நிர்மல்குமார் பொதுவெளியில சொல்லிட்டு போறாரு. அதற்கு ஆதாரங்கள் கொடுத்திருக்காங்களா அப்படின்னா அதுவும் காவல்துறை தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த செய்தியும் வரல நமக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் அங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? திரு வைகோ அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலேயே சொல்கிறார், முதலமைச்சர் விஜய் உங்க எம்எல்ஏக்களே ராஜினாமா செஞ்சுட்டு வர சொல்லுங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு நானே வர்றேன், பிரச்சாரம் செய்யறேன் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு இவர் செய்தியாளர் சந்திப்பிலேயே மிக பெருமையோடு கூட வைகோ அவர்கள் தெரிவித்தார். அப்ப ஏன் இவ்வளவு ஆதாரத்தோடு இருக்கிற ஒரு விஷயத்தின் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? குதிரை பேரம் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு உண்மையிலேயே புதிய ஒரு பாரம்பரியம். இதுக்கு முன்னால் குதிரை பேரம் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் நடந்ததே கிடையாது. கூவத்தூர் விவகாரம் நடந்தது, அது சொந்த கட்சிக்குள்ளேயே நடந்தது. மாற்றுக் கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசி அழைத்து வருவது என்பது இதுதான் முதல் முறை. அரை நூற்றாண்டு காலத்துல இது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை. அப்ப முதல் முறையா ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங்ன்ற ஒரு கான்செப்டை தமிழ்நாட்டுக்குள்ள புகுத்தினது யாருன்னா அது விஜய் தான். இத நீங்களோ அல்லது பேசிக் கொண்டிருக்கிற நானோ சொல்லவில்லை. அந்த கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் ஒரு பிரதான ஊடகத்தில் இதர கட்சி தலைவர்களையும் வைத்துக் கொண்டு அண்ணன்
மு வீரபாண்டியன் உட்பட, அண்ணன் பே சண்முகம் உட்பட, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அபுபக்கரையும் வைத்துக் கொண்டு ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்கிறத நாங்க தான் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹார்ஸ் ட்ரேடிங் இதுவரை நடந்து கொண்டிருந்தது தாவேகாவுல, நாங்க உள்ள போய் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. அப்போ அது முதல் ஸ்டேட்மெண்ட். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துக்கிட்டே போறாங்க. அதிலும் அந்த மதுராந்தகம் தொகுதியில ஒரு அம்மா வெற்றி பெற்றாங்க, மரகதம் குமரவேல்னு சொல்லி. அவங்க வாக்குக்கு 3000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த தொகுதி மக்கள் சொல்லக்கூடிய செய்தி. 2 லட்சம் வாக்குகளை குறி வைத்து கொடுத்திருக்கிறாங்க. மொத்தம் 60 கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா மட்டும் நடந்திருக்கு. அது எப்படி 60 கோடி ரூபாய்க்கு மேல ஒருத்தர் செலவு செய்துட்டு 4 நாட்களுக்குள்ளாக ராஜினாமா செய்யறாருன்னா, அப்ப அதற்கு பின்னால் பேசப்பட்டிருக்கிற பேரம் என்ன அப்படிங்கிற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில எழுந்தது இல்லையா? அதற்கு வைகோ தான் விடை சொன்னார். என்ன சொன்னார்னா, எங்க கட்சியை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்க, நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்றேன்னு விஜய் என்னிடத்திலேயே சொன்னாருன்னு சொல்லி அண்ணன் தமிழ்தாஸ் அண்ணன் சொன்னாங்கல்ல பத்திரிகையாளர் சந்திப்புல மட்டும் சொல்லல, அவர் பொதுக்குழு மேடையில பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சுக்கிட்டே பேசினார். அந்த காணொலியும் வெளியாயிருக்கு. இப்ப இதுல என்ன சிக்கல்னா, இன்றைக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. குதிரை பேரத்தை யார் செய்தாலும் அது தவறுதான், அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனா அடிப்படை ஆதாரமே இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கல்லெறிகிற வேலையை இன்னைக்கு செய்திருக்கிற தமிழக காவல்துறை சாட்சியாக வைகோவே கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த போது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்றதுதான் பிரதானமான கேள்வி. அதுல ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா, அண்ணன் செந்தில் பாலாஜியும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் குறிவைத்து இன்னைக்கு ஒரு வேலையை செய்யறாங்க. நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, வைகோவையும் விஜய் அவர்களையும் காப்பாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் செந்தில் பாலாஜி அவர்களையும் குறிவைத்திருக்கிறார்கள் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன அடிப்படை ஆதாரம் இருக்கு? ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்ததற்கான திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்துதான் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. யாரோ திருநாவுக்கரசர்னு ஒருத்தருடைய பேர் சொல்றாங்க, அவர் சொல்லியிருக்காரா, நான் இவங்க சொல்லிதான் நடத்தினேன், இவங்க தான் என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? ஆனா வைகோ விஜயை சந்தித்ததற்கான ஆதாரம் இருக்கு. வைகோவும் விஜயும் என்ன பேசிக்கிட்டாங்கன்றத சந்திப்பினுடைய ஒரு தரப்பாக இருக்கிற வைகோ நேரடியாகவே இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டாரு. அப்போ ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்திக்கு வழக்கு தொடுக்காம, அது குறித்து காவல்துறை விசாரிக்காம, சம்பந்தமே இல்லாம மடைமாற்றுகிற வேலையை இன்றைக்கு காலையிலிருந்து செய்திருக்கிறாங்க. அவசர கதியில ஒரு வழக்க பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்கன்னா, அப்ப அதுல ஏதோ உள்நோக்கம் இருப்பதாகத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வைகோ அவர்களிடம் முதல்வர் விஜய் இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார், குதிரை பேரம் பேசியிருக்கிறார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்போ இதற்கு முன்பு அங்கே இணைந்த அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் அவர்கள்கிட்டையும் இதே மாதிரியாக ஒரு வாக்குறுதியையும் ஒரு பேரத்தையும் தான் முதல்வர் விஜய் நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு வைகோ அவர்களினுடைய இந்த கன்ஃபெஷனையே நம்ம எடுத்துக்க முடியுமா? நிச்சயமா நீங்க அப்படித்தானே பொருள் கொள்ளணும். அதாவது இசக்கி சுப்பையா பல கோடி செலவு செய்து அம்பாசமுத்திரத்துல வெற்றி பெற்று வர்றாரு. விராலிமலையில விஜயபாஸ்கர் பல கோடி செலவு செய்து வெற்றி பெற்று வர்றாரு. இந்த நாளைக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு, மாமல்லபுரத்துல ஒரு பெரிய நட்சத்திர விடுதியில இணைப்பு விழா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் எதன் அடிப்படையில் நடந்தது? அதிமுக மீது ஒரு அதிருப்தி இருக்கு, அதிமுக தலைமை மீது ஒரு அதிருப்தி இருக்குன்னா, தேர்தலுக்கு முன்பு அதிமுகவுக்கு தலைமை வேற ஆளா இருந்தாங்களா? தேர்தலுக்கு பிறகுதான் அதிமுகவினுடைய தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்தார். எடப்பாடி பழனிசாமி தான் கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகளாக அதிமுகவுக்கு தலைமை தாங்கிறாரு. அப்போதெல்லாம் இல்லாத வருத்தம் இப்போது வந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பின்னணி என்ன? ஒண்ணு. ரெண்டாவது, வைகோ ரொம்ப தெளிவா சொல்றாரு இந்த நாட்டு மக்களுக்கு. என்ன சொல்றாருன்னா, ராஜினாமா பண்ணுங்க, நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்றேன், பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற வைக்கிறேன்னு சொன்னாரு. அத நான் திமு ராஜேந்திர கடையநல்லூர் எம்எல்ஏ கிட்டையும் செந்தில் செல்வன் சீர்காழி எம்எல்ஏ கிட்டையும் சொன்னேன். 2 பேரும் வாயே திறக்கல. திமு ராஜேந்திரன் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில நான் பேசணும்னு உயர்நிலைக்குழு கூட்டத்துல சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ விஜய் வைகோவுக்கு கொடுத்த நம்பிக்கையை தானே அதிமுகவினுடைய உறுப்பினர்களுக்கும் கொடுத்திருப்பாரு. அதனாலதானே பல கோடி செலவு செய்த அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் உடனே ராஜினாமா செய்யறாங்க. அப்போ இதை ஒப்பிட்டு பார்க்கிற போது வைகோவினுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்லப்பட்ட செய்தி, பொதுக்குழுவில் பேசப்பட்ட செய்தி தான் விஜய் உண்மையிலேயே வைகோவிடத்துல சொன்ன செய்தி. இதுதான் ஆதாரம். இதை வைத்துக் கொண்டு விசாரணையை துவங்கி வழக்க 2 பேர் மேலையும் பதிவு பண்ணணும். வைகோ மேலையும் வழக்கு பதிவு பண்ணணும், அதே மாதிரி விஜய் மேலையும் வழக்கு பதிவு பண்ணணும். இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைகோ இப்படிதான் ஏதாவது உண்மையை அப்பப்ப பேசி மாட்டி விட்டுருவாரு. விஜய்க்கு இப்போ ஒரு புதிய சிக்கலை இழுத்துட்டு விட்டுருக்காரு. விஜய் இவர் ஏதோ ஒரு பெரிய தலைவர்னு நம்பி சில செய்திகளை பேசி இருக்க கூடும். ரகசியமான செய்தி தான் இது, வெளியில சொல்ல வேண்டிய செய்தி அல்ல. இத்தனை நாட்களாக ஆதாரம் இல்லாமல் தான் இந்த செய்தி ரெக்கை கட்டி பறந்தது. அந்த செய்தியில் உண்மை இருந்தாலுமே கூட ஆதாரம் இல்லை. ஆனா முதல் முறையா வைகோ ஒரு ஆதாரத்தை உருவாக்கிட்டாரு. வைகோவே தன்னை அப்ரூவராக மாத்தி கொண்டு இந்த
குதிரை பேரத்துக்கு சாட்சியாக வந்து நின்னுட்டாரு. ஆனா இப்ப இதுல என்ன சிக்கல்னு கேட்டா, இல்ல நீங்க உடனே வைகோ வைகோவுக்கு பெரிய தொடர்பு தலைவர்னு நினைச்சு விஜய் பேசிட்டாருன்னு சொல்றீங்க. அப்ப அவர் பெரிய தலைவர் இல்லையா வைகோ? ஏன்னா அவரு வந்து இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கிற தாவேகாவினுடைய முதலமைச்சரே அவர்கிட்ட வந்து இப்படி பேசுறாரு அப்படின்னா அப்புறம் அவர் பெரிய தலைவர் தானே? வைகோ ஒரு நல்ல புரோக்கர்னு சொல்லுங்க. அது எப்படி ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும்? நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சியை துவக்குறாருன்னு சொன்னா அவரோடு வந்தவர்கள் நெடுங்காலம் அவரோடு பயணிக்காமல் போனா அதுக்கு என்ன பொருள்? அண்ணா அன்றைக்கு கொட்டுகிற மலைத்துளிகளுக்கு நடுவே ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிக்கிற போது அண்ணாவோடு பயணப்பட்ட தலைவர்கள் எத்தனை பேர் அண்ணாவோடு கடைசி வரை இருந்தார்கள்? எல்லோரும் இருந்தார்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்தபோது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோடு பேராசிரியர் உட்பட பலரும் வந்தார்கள், கடைசி வரை இருந்தார்கள். இப்போதும் ஆர்காட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுதியாக இருக்கிறார். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தி நகர்ல இருக்கக்கூடிய தியாகராய நகர்ல இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தினுடைய அலுவலகத்துல நடைபெற்ற அந்த மறுமலர்ச்சி திமுகவினுடைய கொடி அறிமுக கூட்டத்தில் இருந்த மேடையில் இருந்த ஒருவராவது இன்றைக்கு வைகோவோடு இருக்கிறார்களா? இல்ல. அதே மாதிரி வைகோ என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு பொதுக்குழுவிலும் பொருளாளர், அவைத்தலைவர், துணை பொதுச் செயலாளர்னு தேர்வு பண்ணுவாரு. எந்த துணை பொதுச் செயலாளராவது வைகோவோடு நெடுங்காலம் பயணப்பட்டிருக்கிறாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. எந்த பொருளாளராவது வைகோவோடு நெடுங்காலம் பயணப்பட்டிருக்காங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. வைகோ கட்சி துவங்குகிற போது இருந்த மாவட்ட செயலாளரோ அல்லது பொறுப்பாளர்களோ இன்றைக்கு இருக்காங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. வைகோவால் சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்ட 2006 அதிமுக கூட்டணியில வெற்றி பெற்ற 6 பேர்ல யாராவது இன்னைக்கு வைகோவோட இருக்காங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அப்போ ஒரு தலைவர் என்றால் தன்னை சார்ந்திருக்கிற சகாக்களை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒருவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? வைகோ வந்து இத்தனை ஆண்டு காலம் கட்சியை மதிமுகவை வளர்க்கணும்னு ஒரு நாள் நடத்தினது கிடையாது. திமுகவை வீழ்த்தணும், திமுகவினுடைய ஆட்சி அதிகார கனவுல மண்ணள்ளி போடணும், குறிப்பாக அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடாது, தலைவராக பரிணமிக்க கூடாதுன்னு மட்டுமே தான் கட்சி நடத்திருக்காரு. அதனாலதான் 2016 அம்மையார் ஜெயலலிதாவோடு கூட்டு சேர்ந்து கொண்டு 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணாரு. 2014 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முதலில் முகம் தந்து ஜனவரி மாதமே பொதுக்குழுவை நடத்தி அவசர கதியில் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம்னு முதல்ல அறிவிச்ச தலைவர் அவர்தான். இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான வெற்றி வாய்ப்பை தட்டிப்பறிக்கிற வேலையை மட்டுமே தொடர்ந்து செய்வார். அதற்கு எதிராக வியூகம் வகுக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் புரோக்கர் வேலையை செய்கிற ஒருவரை எப்படி தலைவராக ஏற்க முடியும்? இப்ப கூட அவருக்கு என்ன பிரச்சனைன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் திமுகவுக்கு எதிராக லாபி செய்வதற்கு யாருமே இல்லை. திமுகவுக்கு எதிரான பலமான அணி கட்டப்படவே இல்லை. இப்ப திடீரென விஜய் வெற்றி பெற்றதற்கு பிறகு திமுக எதிர்ப்பை விஜயோடு சேர்ந்து கொண்டு கூறு திட்டலாம்னு ஒரு புரோக்கராகத்தான் புறப்பட்டு போயிருக்கிறாரே தவிர அவர் தலைவர் என்கிற நிலையிலோ மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்கிற நிலையிலோ போனதாக தெரியவில்லை. அப்படி அவருடைய ட்ராக் ரெக்கார்ட்ல ஒரு காலமும் நடந்தது கிடையாது. சரி, ஓகே சார். இப்போ குதிரை பேரம் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் பெரிய பிரச்சனையாயிட்டு இருக்கு. இதுல வந்து முதலமைச்சராக இருக்கிற விஜயே நேரடியாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு அனுமதி வேணும்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் திமுகவின் சார்பில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் வைகோ அவர்களையும் சேர்த்து இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் புகார் அப்படின்னு வந்த உடனேயே வந்து நடவடிக்கை எடுத்து கைது பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஆதாரமே இருக்கிறது, வீடியோ ஆதாரமே இருக்கிறது, ஆனாலும் ஒன்றுமே செய்யலை ஏன் அப்படின்னு திமுக தரப்பில் கேள்வி எழுப்புறாங்க. உங்களுடைய ஆளுநர்கிட்ட இப்போ ஆர்எஸ் பாரதி அவர்கள் திமுக சார்பாக ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு சாட்சியாக வைகோ அவர்கள் இருக்காங்க. இன்னொரு கோரிக்கையும் ஆளுநர்கிட்ட போயிருக்கு. அது இந்த மாதிரி எம்எல்ஏ இருக்காரு, அமைச்சர் இருக்கார் இல்லையா, எம்எல்ஏ நினைக்கிற சரவணன் ஸ்ரீவைகுண்டம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நானும் எங்கெங்கேயும் நீதி கேட்டு பார்த்துட்டேன், தாவைக்காவிலையும் கேட்டு பார்த்துட்டேன், மேலிடத்துலையும் கேட்டு பார்த்துட்டேன், எல்லார்கிட்ட கேட்டு பார்த்தேன், எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுநர்கிட்ட போயிட்டாங்க. பாதிக்கப்பட்ட பெண் நேரடியாக ஆளுநர்கிட்ட போயிட்டாங்க. ஸோ இப்படி ஆளுநர்கிட்ட தொடர்ந்து ஆளும் கட்சியை சார்ந்து இந்த மாதிரியான புகார்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு தேதியில் நம்ம எல்லாருமே யாரை பற்றி பேசணும், எதை பற்றி பேசணும்னா 2 ஆணவ படுகொலை நடந்திருக்கு. ரோட்டில் போதை இதுக்காக 3 பேர் வெட்டிட்டு நடு ரோட்டில் வெட்டிக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு சீர்கேடாக இருக்குது. இப்போ வைகோ அவர்களே சொல்லிட்டாரு இந்த மாதிரியான குதிரை பேரம் நேரடியாக நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம இது அப்புறம் போட்டோ, அதாவது போதைப் பொருளை பயன்படுத்துறாரு. இது மிகப்பெரிய சர்ச்சையாகுது. எல்லாரும் இதுக்காக திமுக சார்பாக மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, அவங்கள கைது பண்ணுறாங்க. இதை பற்றிலாம் நம்ம விவாதிக்க வேண்டிய நேரத்தில்
இதை எப்படி டைவர்ட் பண்ணியிருக்காங்கன்னா இப்படி டைவர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தாவேக்காக்கு கை வந்த கலை டைவர்ட் பண்ணுறது. யார் எதுக்கு இருக்காங்க, டிஎம்கேவா, தூக்கி அவங்க மேலே பழிய போடு அப்படின்றது அவங்களுக்கு கை வந்த கலை. இப்போ ரெண்டாவது அந்த நபர் சொல்கிறாங்க இல்லையா, திருநாவுக்கரசு அப்படின்றாங்க இல்லையா, அந்த யூடியூபர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன அதாவது இது நடந்து முடிச்ச எலெக்ஷனில் அவர் வந்து ஒரு சர்வே எடுத்தார். அந்த சர்வேல அவர் டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் ரொம்ப மோசமாக வந்து இது பண்ணார், சரியில்லை, மக்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. அப்போ யார் இப்போ ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு டிவிக்கே தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாருமே சொன்னாங்க, எல்லா சர்வேவும் வந்து டிஎம்கேன்னு தான் சொல்லுது, இவர் மட்டும் தனியாக சொல்கிறாரு. இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் நடக்கணும்னு வைங்களேன், இவங்க சொல்கிற வழிக்கே நம்ம திமுக அப்படி வந்து போச்சு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களே, ஒரு ஆப்ளிகேஷன் போகணுன்னா நமக்கு ஃபேவரான பர்சன் கிட்ட போவோமா, இல்லை நம்மளை மாட்டி விடுற ஆள்கிட்ட போவோமா? அப்போ ஏற்கனவே டிவிக்கே ஜெயிக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு சர்வே எடுத்த, அதுவும் அண்ணாமலை அவர்களுக்கு தலை முதல் கால் வரை மூளையாக இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து அண்ணாமலை புகழ் பாடுகிற ஒருத்தர் கிட்ட, அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்துல கூட அவர் சேர்ந்திருக்காரு, ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு. ஆமா ஆமா, அவர்கிட்ட எதற்கு திமுக போய் பேரம் பேசியிருக்கு. ரெண்டாவது என்னோட கேள்வி என்னன்னா, அதாவது 25 கோடி அப்படின்னு நியூஸ் வருது, போலீஸ் தரப்புல 35 கோடின்றாங்க, நிர்மல்குமார் வந்து 50 கோடின்றாரு, ஏத்திட்டே போறீங்க உங்க இஷ்டத்துக்கு அப்படின்றது. மூணாவது இந்த இது கொடுத்தாங்களே, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அவர் சொல்றாருல, இளையராஜா சொல்றாரு இல்லையா, 29ஆம் தேதி 6வது மாதம், அதாவது 21ஆம் தேதி கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட். போலீஸு 30ஆம் தேதி இரவு 2, அதாவது 29 நைட்டு, அதாவது 30ஆம் தேதி காலையில் 2 மணிக்கே இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுது. அந்த 31ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு இந்த பர்சனோட ஒய்ஃப் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என் வீட்டுக்காரை காணோம், போலீஸ் மாதிரி யாரோ ஒருவர் வந்து என் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவங்க போலீஸாக என்னன்னு எனக்கு தெரியல, என் வீட்டுக்காரர் எங்கே போனாருன்னு தெரியல. அடுத்து இன்னைக்கு 1ஆம் தேதி நம்மளுக்கு வந்து நியூஸ் வருது, நாங்கள் இன்றுதான் கைது செய்தோம் அப்படின்னு. 29 ரிப்போர்ட் ஆகுது, அதாவது ஃபைல் ஆகுது கம்ப்ளைண்ட். 30ஆம் தேதி, அதாவது காலையில் விடிகாலையில் 2 மணிக்கு கைது செய்யப்படுறீங்க. அப்போ 30ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் அவரை எங்கே வச்சுருந்தீங்க? அவரை விசாரணைக்கு உட்படுத்துனீங்களா? கைது செய்து போலீஸ் தானா? மிரட்டுனீங்களா? ஏன்னா என் கேள்வி என்னன்னா, அந்த போலீஸ் பத்திரிகை கொடுத்த செய்தியில் ஒரு குறிப்பிட்ட முக்கிய கட்சி தான் இவர் தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தேதியில் திமுகவுக்கு அது அவசியம் இல்லை. ஏன்னா எடப்பாடி அவர்கள் தான் தொடர்ந்து சபாநாயகரிடம் வந்து ஒரு கோரிக்கை வச்சுட்டே இருக்காரு, எங்கள் எம்எல்ஏ கோல ரிசைனை வந்து நீங்கள் ஏற்றுக்க கூடாது அப்படின்னு அவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போ எதுக்கு திமுக போய் தேட வேண்டிய அவசியம் என்ன, கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ரெண்டாவது, இன்றைக்கி நியூஸ் காலையிலேருந்து பரபரப்பாக என்ன ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி கலைக்கிறதுக்காக சதி. அதாவது இந்த ஒரு இது சினிமாவில் கேட்பாங்க, ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படா வண்டி ஓடும் அப்படின்னு. அந்த மாதிரி சபாநாயகர் மீது கொண்டு வருகின்ற நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஆட்சி எப்படி கவிழும்? ஒரு சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் வேறு சபாநாயகரை நீங்கள் மாற்ற போகிறீங்க. இந்த சபாநாயகர் மாற்றுறதுக்கு 35 கோடி எதுக்கு நீங்கள் கொண்டு வர வேற பேச போறாங்க? சபாநாயகர் அப்படின்றவர் வந்து அந்த மொத்த ஆட்சியினுடைய ரெப்ரசன்டேஷனாக இருக்கும்போது அதுக்கான ஒரு இது இருக்கும்ல. இல்லை, அதனால ஆட்சி கவிழுமான்றது என் கேள்வி. இப்போ ஆட்சி கவிழும் அப்படின்றாங்க இல்லையா, சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தால் ஆட்சி கவிழும்னா, பிஜேபி ஆட்சியில் எத்தனையோ வாட்டி கவிழ்ந்துருக்குமே. டெல்லியில் இப்போ ஓம் பிர்லாமெல்லாம் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரேன்னாங்க, அப்போ காங்கிரஸ் போய் பேசி நம்ம சொல்ல முடியுமா? ஸோ அதனால சபாநாயகர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு திமுக 25 கோடி 50 கோடி பேரம் பேசுதுன்னா, அதை முதலே ஆளுநர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி டிவிகேக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை, நீங்கள் 2 பேரில் யார் வேணாலும் வாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திமுக உண்மையிலே ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அன்னைக்கே இந்த பேரத்தை பேசி உட்காந்துருப்பாங்களே ஆட்சியில். அவர் திமுகவுடைய தலைவர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டார், நான் எதிர்கட்சி போஸ்ட்டில் நாங்கள் உட்கார்றோம், வரவங்க வாங்க உங்களை பேசி முடிவு பண்ணிட்டு வாங்கன்ட்டாங்க. அப்போ அன்னைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா வழியும் இருந்தும் அந்த குதிரை பேரத்தில் ஈடுபடாத திமுக இப்போ ஈடுபட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு எங்கேருந்து இருந்தது? கண்டிப்பாக பானு பேசுவோம். திரு யாசிர், நீங்கள் ஒரு இதுக்கு கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அதையும் சேர்த்து பேசிடுங்க. இப்போ எனக்கு என்னென்னா, 40 நாட்களாக இந்த முயற்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அமைச்சர் நிர்மல்குமார் வந்து சொல்லிட்டு போகிறாரு. இவங்க சொன்னாங்க 29ஆம் தேதி தான் அந்த புகார் வந்திருக்கு, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இன்றைக்கு தான் கைது செய்திருக்கிறோம்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. அப்போ 40 நாட்களாக நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? திடீர்னு இப்போ என்ன உங்களுக்கு வந்து பெரிய ஆதாரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு 6 பாயிண்ட்டை நான் வந்து வைக்க விரும்புகிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்க சதி அப்படின்றதான் இப்போ செய்தியாக தாவேக்கா தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு எம்எல்ஏவை வைத்து எப்படி ஆட்சியை கவிழ்க்க முடியும் எனக்கு தெரியல. ஏன்னா ஊத்தங்கரை என்ற ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் புகார் கொடுத்திருக்கிறார்.
வேறு எந்த எம்எல்ஏ புகார் கொடுக்கல. ஆனால் எல்லா எம்எல்ஏக்களுமே 50 கோடி 35 கோடி வந்து பேரம் பேசினாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் மற்ற எம்எல்ஏக்கள் அனைவருமே போய் புகார் கொடுக்கல? அப்போ 2019 நீங்கள் கர்நாடகாவாக இருக்கட்டும், 2022 மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், 2020 மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், 2016 அருணாச்சல பிரதேசமாக இருக்கட்டும், ஆட்சி கவிழ்க்கும் போதெல்லாம் 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் 15க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் குதிரை பேரத்திற்கு உட்பட்டு ஆட்சி கவிழ்ந்திருக்கு. ஆனால் இங்கே ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் காட்டிவிட்டு ஆட்சி கவிழ்கிறாங்கன்றாங்க. பாயிண்ட் நம்பர் 2, வைகோ அவர்கள் பொதுக்குழுவை கூட்டி எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வார்கள் என்று தீர்மானம் போட்டு தான் வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் விஜய் அவர்கள் என்னை ராஜினாமா பண்ண சொன்னார், நாங்கள் வந்துட்டு மறுபடியும் எங்களை ஜெயிக்க வைப்பாருன்னு சொல்லிட்டு வாக்குமூலமாக கொடுக்கிறார். அது வீடியோ எவிடன்ஸ். அதே போல் பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு முன்பு விஜய் அவர்கள் CV சண்முகத்தை தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாம் சந்திக்கிறார். அதுவும் வீடியோ எவிடன்ஸ். ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டாங்க, ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்குது. இதே மாதிரி ஒரே ஒரு எவிடன்ஸை ஊத்தங்கரை எம்எல்ஏவை திமுக தரப்புலேருந்து சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ட முடியுமா? தாவேகா தரப்பு இது வரைக்கும் காட்டவே இல்லை. பாயிண்ட் நம்பர் 3, சபாநாயகரை வந்து தீர்மானம், அவருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்து அதற்கு ஆதரவாக எங்களுக்கு ஆதரவாக வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊத்தங்கரை எம்எல்ஏவை திமுகவினர் வந்துட்டு போய் அப்ரோச் பண்ணதாக சொல்கிறாங்க. அப்படி ஏதேனும் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எந்த தேதியில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் வரப்போகுது? அப்போ அந்த தீர்மானமே வராத போது எதற்காக திமுகவினர் போயிட்டு ஊத்தங்கரை எம்எல்ஏவை முன்கூட்டியே சந்திக்கணும் அப்படின்ற கேள்வி வருது. பாயிண்ட் நம்பர் 4 என்னன்னா, குற்றம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் பணம் வந்து கொடுத்து மாட்டிக்கிட்டாரு, இல்லை பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டாரு, இல்லை சபாநாயகருக்கு ஓட்டு போட்டு அவர் மாற்றி ஓட்டு போட்டாரு, ஆனால் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஏதோ நம்ம ஆதாரம் இருந்தால்தான் குற்றம் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு 2022 ஜார்க்கண்ட் எம்எல்ஏக்கள் 3 பேர் பணத்தோட கையுங்களமா பிடிபட்டாங்க. 2022 தெலுங்கானாவுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரே பிரஸ் மீட்டை வச்சு வீடியோ வெளியிடுறாரு. பாருங்க, இந்த குதிரை பேரம் நடக்கக்கூடிய வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அது தாவேகா தரப்பு எதுவும் அப்படி காட்டினாங்களா? திமுக தரப்பு வந்ததை ஏதோ வீடியோ எவிடன்ஸ் காட்டினாங்களா, ஆடியோ எவிடன்ஸ் காட்டினாங்களா? எதுவும் கிடையாது. அட்லீஸ்ட் தினகரன் வந்து தன்னுடைய எம்எல்ஏக்களை காணவில்லைன்னு சொல்லும் போது ஒரு தினகரன் எம்எல்ஏ பாருங்க, அவர் நிதானத்தோடு தான் கையெழுத்து போடுறாரு, நாங்கள் மிரட்டலன்னு சொல்லிட்டு தாவேகா தரப்பு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அப்படி ஏதாவது ஒரு வீடியோவாவது வெளியிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. இப்போ குற்றம் என்பது இங்கே நடக்கவே இல்லை. குற்றம் நடக்காத போது ஒருவரை நீங்கள் விசாரிக்கணும்னா விசாரணை தான் செய்யணும். விசாரணைக்கு அவர் ஒத்துழைப்பு செய்யவில்லை என்றால் தான் கைது பண்ணணும். ஆனால் எடுத்த உடனே இங்கே கைது என்பது நடக்குது அப்படின்றப்போ அந்த முறையே இங்கே தப்பாக இருக்கு. இது ஒன்று கேள்வி. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, சரி புகார் கொடுத்தாவே கைது பண்ணிடுவீங்க அப்படின்னா, மே 13ஆம் தேதி அதிமுகவுடைய 25 எம்எல்ஏக்கள் மாறி ஓட்டு போடுறாங்க விஜய்க்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வந்து என்ன சொல்கிறார்? எங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு வாரிய தலைவர் பதவியும் அதே போல் வந்துட்டு அமைச்சர் பதவியும் கொடுப்பதாக சொன்னாங்க, அதனால தான் இப்படி மாற்றி போட்டுருக்காங்க குற்றச்சாட்டை மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி வச்சார்ல, அந்த குற்றச்சாட்டுக்கு போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? இல்லை. சரி, நீங்கள் கட்சி சார்பாக தான் நடவடிக்கை அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 6. சரி, இப்போ வந்துட்டு இந்த கைது நடவடிக்கையாவது முறையாக பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இந்த விஷயத்தில் வந்து கைது நடவடிக்கை பண்ணணும், ரைடு பண்ணணும். ஆனால் சென்னை காவல்துறை மெனக்கெட்டு கரூருக்கு போகிறது, ரைடு பண்ணுகிறது, கைது பண்ணுது. அறிக்கையாவது லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிடுவாங்களாம் பார்த்தா அதுவும் இல்லை, அதுவும் சென்னை காவல்துறை தான் வெளியிடுது. அப்போது நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்லேயுமே ஏதாவது ஒரே ஒரு விஷயம் தூய ஆட்சி அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா? நான் ஸ்டாலின் அவர்கள், நான் ஒரு தாவேகா எம்எல்ஏ, ஸ்டாலின் அவர்களை வந்து என்கிட்ட சந்திச்சாரு, நான் வந்து பேரம் பேசினாரு நான் சொன்னேன்னா என்கிட்ட மக்கள் என்ன கேள்வி வைப்பாங்க? ஸ்டாலின் உங்களோட சந்திச்சதுல என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்க. அந்த ஆதாரமே இல்லையே, எஃப்ஐஆர் ஏன் வெளியிடாம இருக்கீங்க? அப்ப இதுல அடிபட்டு போகுது. கண்டிப்பா இதுல காவல்துறைக்கு என்ன வேலை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதேதான் RS பாரதி அவர்கள் வந்து அவங்க வந்து டிவிஎஸ்சி தான் அவங்களும் வந்து அட்ரஸ் பண்றாங்க. அதுதான் சரியான முறையாக இருக்க முடியும். திரு வல்லம் பஷீர் சார், இப்போ என்னன்னா ஒரு பக்கம் வந்து தாங்கள் தூய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தாவேகா தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்களே ரிசைன் பண்ண சொல்லி அவங்க வந்து சேர்த்துக்கிறாங்க. மொத்தம் 7 பேர் 6 பேரும் அப்படியே போய் சேர்றாங்க. அப்படின்றப்போ திரு வைகோ அவர்கள் அங்கே போயிட்டு வந்து இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி நடக்குது, முதலமைச்சர் மாதிரி வருமா, விஜய் மாதிரி வருமா அப்படின்னு ஒரு பக்கம் புகழ்கிறார். இதற்கு அங்கே இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகளும் துணை போகிறார்களா? கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு கூட்டணி இல்லை, இனிமேல் தான் பேரெல்லாம் வைக்க போகிறாங்களாம். ஸோ அவங்களும் வந்து அதற்கு துணை போகிறார்களா? இது பற்றி அவங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, எப்போதுமே வைகோ என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கிற இன்ன பிற கட்சிகள் இருக்குல்ல. இப்ப திமுக கூட்டணியில இருந்தா திமுகவை தவிர்த்த ஏனைய கட்சிகள் இருக்கும், அதிமுக கூட்டணியில இருந்தா அதிமுக தவிர்த்த ஏனைய கட்சிகள் இருக்கும். அந்த கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியை உண்டாக்கிடுவாரு. எடுத்த எடுப்புலயே என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டீங்கன்னா, விஜய பராக் ஒபாமாவோடு ஒப்பிட்டு பேசினார்ல,
அதே மாதிரி எடுத்த எடுப்புலயே இப்படிதான் வந்து படுவேகமா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. அந்த பேச்சும் அந்த நடையும் அவர் வந்து அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவரை வர்ணிக்கிற விதமும் பாத்தீங்க அப்படின்னா, இன்ன பிற கூட்டணி கட்சிகள் ஐயோ அண்ணன் இந்த அளவுக்கு பேசிட்டாரு, இனிமே நம்ம பேசினா எடுபடுமா, இதை விட பெட்டரா நம்ம எப்படி பேச முடியும், அப்ப வந்து நம்ம ஃபிடெல் காஸ்ட்ரோ, சேக்வேரா, லீ குவான் யூ இந்த ரேஞ்சுக்கு போகணுமான்னு சிந்திக்கிற அளவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிடுவாரு. இப்ப இதுல சிக்கல் யாருக்குன்னா, இன்னைக்கு மாணிக்கம் தாகூர், அதே போல அண்ணன் திருமா, பேராசிரியர் காதர், ஏற்கனவே பேராசிரியர் காதர் மீதின் சேர்த்து வைத்த மொத்த மரியாதையும் வண்டியில ஏத்தி அனுப்பிச்சிட்டாரு பனையூர் பங்களாவுக்கு. இப்ப இருக்கிறது கொஞ்ச நஞ்ச மரியாதை தான். அதை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு அவர் பார்க்கணும். இப்ப அந்த மாதிரியான நெருக்கடியை வைகோ வந்து உருவாக்கிறாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஊழலற்ற ஆட்சியை வந்து நடத்துறாரு, லஞ்சம் இல்லாத ஆட்சியை வந்து நடத்துறாரு. நேற்றைக்கு கூட செங்கல்பட்டுல இந்த சீம கருவேல மரத்தை வெட்டுறேன்னு சொல்லி போயிட்டு செய்யறேன்னு சொல்லி போன வேலையை செய்யாம வேற ஒரு வேலையை அங்க உட்கார்ந்து பத்திரிகையாளர்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. செய்யும் போது என்ன பண்ணாருன்னா, தினகரன் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதுக்கு உன்னை அப்புறப்படுத்த சொல்றேன்னு சொல்லி சீம கருவேல மரத்தை அப்புறப்படுத்தாம தினகரன் பத்திரிகையாளரை போய் அப்புறப்படுத்துற வேலையை நேற்று பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கேட்ட கேள்வி என்ன, ரொம்ப சிம்பிள். நீங்க திமுக தவறு செய்துட்டதா சொல்றீங்க, திமுக கமிஷன் கரப்ஷன் எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனா அந்த கூட்டணியில தானே நீங்க இடம் பெற்றீங்கன்னு கேட்டதுதான் இப்ப அவருக்கு கோவம். இது நியாயமான கேள்வி தானே. இப்ப திமுக தொகுதிக்கு தொகுதி பணம் செலவு பண்ணிருக்குன்னு வைகோவோட பையன் சொல்றாரு. சரி, திமுக தொகுதிக்கு தொகுதி செலவு பண்ணிருந்தாலும் 2024 செலவு பண்ணிச்சா திமுக? 40 தொகுதின்னு செலவு பண்ணிருக்குல்ல, அந்த காசுல தானே நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. அப்ப நீங்க ராஜினாமா பண்ணணுமா வேணாமா? நீங்க அவர் இன்னைக்கு துரை வைகோ இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நான் வந்து எங்க கட்சி சின்னத்துல தானே நான் நின்னு ஜெயிச்சேன் அப்படின்னு அவரு அதை கிளைம் பண்ணிக்கிறாரு. இல்ல, அவர் கட்சி சின்னத்துல நின்னு ஜெயிச்சாலுமே கூட வெற்றி அவர்களுடையதா? நான் என்ன கேக்குறேன், நீங்க தமிழ்நாடு முழுக்க பட்டியல் போடுங்க. மதிமுகவினர் எத்தனை பேர் திமுக வேட்பாளரை ஜெயிக்க வச்சாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க. பூத் ஏஜென்டே போடுறதுக்கு ஆள் கிடையாது மதிமுகவுல. இன்னும் சொல்ல போனா பல ஊர்ல மாவட்ட செயலாளரே கிடையாது. பொதுக்குழுன்னு ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் 2000 பேருன்னு வைகோ பையன் துரை வந்து சொல்றாரு. 2000 பொதுக்குழு உறுப்பினர்கள். நீங்க போங்க, அண்ணா நகர்ல அந்த விஜயஸ்ரீ மகால்ல தான் ஆண்டாண்டு காலமா மதிமுகவினுடைய பொதுக்குழு நடக்கும். மொத்தமாகவே கீழே ஒரு 500-600 பேரு, மேல அந்த பால்கனில ஒரு 150 பேர், 750 பேருக்கு மேல உட்காரவே முடியாது. இந்த தடவை என்ன தெரியுமா நடந்துச்சு, பொதுக்குழுவுக்கே ஆள் வரல. அந்த 750 பேரே ஃபுல் ஆகல. யார கூட்டு வந்தாங்கன்னா, ஒன்றிய இளைஞர் அணியில இருக்கக்கூடியவர்கள், கட்சிக்காக இணையதளத்துல எழுதி கொண்டு இருக்கிற தம்பிகள், இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இவங்க எல்லாம் பொதுக்குழு அந்தஸ்தா? பொதுக்குழு யாருக்கு அந்தஸ்து? முதல்ல நகர ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், இவங்க தானே பொதுக்குழு அந்தஸ்துடையவர்கள். அவங்களுக்கு தானே பொதுக்குழு அழைப்புதல் அனுப்பணும். இதுக்கு பேரு பொதுக்குழு அல்ல, இது பொது கூட்டம். பொதுக்கூட்டத்தை நடத்திட்டு பொதுக்குழுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியில இருந்து கொண்டு நான் வந்து என்னுடைய சொந்த சின்னத்துல ஜெயிச்சேன்னா, திருச்சியில நீங்க தீப்பெட்டி சின்னத்துல இப்ப தனியா நின்னு எத்தனை ஓட்டு வாங்குவீங்க? சேலஞ்ச் பண்றாருல அவர் இன்னைக்கு. தனியா நின்னு பாப்போமா, நீங்க ராஜினாமா பண்ணுங்க. இல்லங்க, அப்ப கூட நீங்க விஜயினுடைய ஆதரவுல தான் நிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? உங்களுடைய பொட்டன்ஷியல் ஸ்ட்ரென்த். உங்க அப்பா 32 வருஷம் கட்சி நடத்தி இருக்காரு. திராவிட இயக்கத்தினுடைய போர்வாளனால அவரை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. இந்த 32 வருஷத்துல அவர் செய்திருக்கிற சாதனை என்ன? அவருடைய ஓட் பேங்க் என்ன? அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு? இண்டிவிஜுவலா நின்னா கவுன்சிலருக்கு ஜெயிப்பாரா? இப்ப இந்த தடவை கலிங்கப்பட்டியில ஊராட்சி மன்ற தலைவருக்கே மதிமுக போட்ட கேண்டிடேட் ஜெயிக்கிறது பெரிய தகராறா போயிடுச்சு. அந்த நிலைமையில இருக்கு கட்சி. நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல உங்களுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிருங்க. ஏன்னா 4 அமைச்சர்கள், பொறுப்பு அமைச்சர்கள், அண்ணன் KN நேரு, அண்ணன் அன்பில் மகேஷ், மரியாதைக்குரிய அண்ணன் ரகுபதி, அண்ணன் மெய்யநாதன், இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு தந்த வெற்றி. அந்த வெற்றி 3 லட்சம் ஓட்டுன்றது உங்களுக்கு சொந்தமானது இல்ல சார். அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு சொந்தமானது. அவனுடைய வியர்வை, ரத்தம், அவனுடைய உழைப்பால் பெற்ற வெற்றி அந்த வெற்றி. நீங்க இது மாதிரி மதிமுக ஒரு இடத்துல எங்களுக்காக வேலை செஞ்சிச்சு, நாங்க மதிமுக திமுகவுக்கு வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை காட்டுங்க. எங்காவது ஒரு இடத்தை காட்ட முடியுமா? இந்த சட்டமன்ற தேர்தல்ல வைகோ எத்தனை தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போனார்? எந்தெந்த தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போனார்? வைகோ பையன் எந்தெந்த தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போனார்? அண்ணன் MK ஸ்டாலின் அவர்களும் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதி போனாங்க. ஒரு தொகுதி கூட மிஸ் ஆகல. அதுல ரொம்ப கன்சர்னா கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதிகளுக்கு கூடுதல் நேரத்தை ஒதுக்கி, நான் திருவல்லிக்கேணியில போட்டியிடுறேன், என்னுடைய வெற்றியை விட இங்கே திண்டிவனத்தில் போட்டியிடுகிற வன்னியரசினுடைய வெற்றி, கடையநல்லூரில் போட்டியிடுகிற திமு ராஜேந்திரனுடைய வெற்றி,
அரக்கோணத்தில் போட்டியிடுகிற எழில் கலோனுடைய வெற்றி ரொம்ப முக்கியம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணார். இந்த மாதிரி எங்காவது ஒரு இடத்துல போய் சரி. மதிமுக போட்டியிடாத இடத்துல வைகோவினுடைய மகன் பிரச்சாரம் பண்ணாருன்னு காட்ட சொல்லுங்க. எங்காவது ஒரு தொகுதியில பிரச்சாரம் பண்ணாரா? கிடையாது. ஓகே. இப்போ சீர்காழியில ராஜினாமா பண்ண சொல்றாங்கல்ல, சீர்காழி வெற்றி யாருக்கு சொந்தம்? சீர்காழியில மதிமுகவுக்கு கிளை இருக்கா? சீர்காழியில மதிமுக நகர செயலாளர் யாரு? கூட்டுவர சொல்லுங்க, வைகோவையும் அவர் பையனையும். ஓகே. கட்சிக்கு ஆளே கிடையாது. ம். நீங்க சீட்டு வாங்கிட்டீங்க. அங்க வெற்றியை 100 விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழகம் தந்தது. எஸ். முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்களினுடைய வாழ்வினையர் அன்னியார் துர்காம்மா போய் ஓட்டு கேட்கிறாங்க. அங்க ஓகே சார். அவங்க போய் 2 நாள், அவங்க சொந்த ஊரு, சொந்த தொகுதி, ம். அவங்க போய் அங்க தேர்தல் களத்துல இருந்து திமுகவினர் எல்லாம் கூப்பிட்டு கண்டிப்பா நீங்க செந்தில் செல்வனை வெற்றி பெற வச்சு அழைச்சிட்டு வரணும்னு சொல்லி ம். அவ்வளவு வேலைகளையும் செய்து அந்த வெற்றியை திமுகவால் பெற்றார்கள். ஓகே சார். கடையநல்லூர்ல மதிமுகவுக்கு என்ன பேஸ் இருக்கு? சரி. குட்டியப்பான்னு செந்தூர் பாண்டியனுடைய பையன் ஆப்போனன்ட் கேண்டிடேட். ஓகே. இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்குகள் பஷீர் சார், கொஞ்சம் மூணாங்க சுருக்கமா. பிளவுபடுது. அண்ணன் வேல்முருகன் சார்பில் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட், அதே மாதிரி விஜய் நிறுத்திய ஒரு முஸ்லீம் கேண்டிடேட், ம். இவங்க எல்லாரும் போட்டியிடுகிற தொகுதியில ஓகே. திமுகவினுடைய சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நின்ற இந்த ஸ்டாண்ட் தான் அங்க கடையநல்லூர் முஸ்லீம்களுடைய ஓட்டை உதயசூரியன் சின்னத்துக்கு வாங்கி கொடுத்துச்சு. மதிமுகவுக்கான ஓட்டாது. கண்டிப்பா. அந்த வெற்றி யாருடைய வெற்றி? ஆக ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உழைப்பில் பெற்ற வெற்றியை வைத்துக்கொண்டு இன்னைக்கு நீங்க ரொம்ப லாவகமாக அவங்கள ரிசைன் பண்ணுங்க, ஓகே சார். குதிரை பேரை நாங்க பண்ணல, ம். விஜய் எங்க கிட்ட குதிரை பேரை நடத்தலன்னா அப்ப இதுக்கு பேர் என்ன? சரி. நீங்க ஒட்டு மொத்தமாக கட்சியை கொண்டு போய் விஜய் கிட்ட அடமானம் வைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. தாராளமா அடமானம் வச்சிருங்க. எஞ்சி இருக்கக்கூடிய அந்த 30-40 பேரையும் கொண்டு போய் அடமானம் வச்சிருங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனா ஆ. அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கல்லெறிவது இருக்குல்ல, ஓகே. அது ஒரு அயோக்கியத்தனம், அது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல். உங்களுக்கு அடிமனதில் அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பை எப்போது வேண்டுமானாலும் நீங்க வெளிக்காட்டுவதற்கு முற்படுவீங்க. அது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. ஓகே. ஆனா இந்த அளவுக்கு மோசமாக வெளிப்படுகிற வைகோ இனி தமிழ்நாட்டு அரசியல் நிலை பெற முடியாத நிலைக்கு போவாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நன்றி நன்றி சார். உங்க இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி வல்லம் பஷீர் சார். தமிழ்தாசன் சார், இப்போ என்னன்னா ஆளுநர்கிட்ட போய் திமுக வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறது, கடிதம் கொடுத்திருக்கிறது. ஆனால் ஆளுநரே சட்டமன்றத்தில் விசில் அப்படின்னு எல்லாம் பேசினாரே சார். விசிலினுடைய புகழையெல்லாம் பாடிய ஒரு ஆளுநர், அவர்கிட்ட போய் நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம். அவர் இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெண்மணி வந்து போய் எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஆளுநர்கிடம் போய் அது வெற்றி பெற முடியுமா? என்ன ஒரு இது சார் அதில் அங்கே நம்ம போய் கொடுக்குறது? அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதோ மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதோ தனி வழக்கு போடுகிறதுங்கிற விதத்தில் இதில் வந்து அமைச்சரவை மீது, அமைச்சராக இருக்கக்கூடியவர் மீது வழக்கு போடும்போது அது ஆளுநருடைய அனுமதி பெற வேண்டும். ஆளுநர் அப்படிப்பட்ட அனுமதி பெற வேண்டும் என்பது ஏற்கனவே உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. ஆளுநருடைய தலைமையின் கீழ் தான் ஒரு அமைச்சரவை செயல்படுகிறது. அமைச்சருடைய முடிவுக்கு இணங்க ஆளுநர் முடிவெடுக்கிறார். ஆகவே வந்து ஆளுநரிடம் நாங்கள் இதை நடவடிக்கை எடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்லுவது இப்போ என்ஆர் இளங்கோ போன்றவர்கள், ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள், அமைப்பு செயலாளர், வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்தவர்கள், இவர்கள்லாம் அந்த புகாரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தளபதி அவருடைய ஆலோசனை பெற்று அறிவுரை பெற்று இது செய்யப்படுகிறது. இந்த வழக்கில் வந்து அவர் ஒரு முடிவு எடுக்கணும். ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் மீது வழக்கு சுப்பிரமணிய சாமி அது வழக்கு தொடுத்தார். அப்படி வழக்கு தொடுக்கும்போது நீங்கள் ஆளுநரிடம் ஏன் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றெல்லாம் கேட்கப்பட்டது. ஆளுநர் அல்லாமல் தனியாக போய் வழக்கு போடும்போது ஆளுநரிடம் அனுமதி பெறாமல் போடுவது தவறு, அந்த வழக்கை போட வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி வழக்கில் கேட்டது. பிறகு ஆட்சி மாறியது, தனியாக அந்த வழக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அனுமதி கொடுக்கப்பட்டு ஆளுநர் அனுமதி கொடுத்தார். அடுத்த ஆளுநர் வந்து அனுமதி கொடுத்தார். கொடுத்தவுடன் அந்த வழக்கில் ஏன் கைது செய்யப்படவில்லை? திமுக அல்லது கலைஞர் வந்து ஜெயலலிதாவை கைது செய்யவில்லை. ஆனால் அந்த உயர்நீதிமன்றமே கேள்வி கேட்டது, நீங்கள் ஏன் இன்னும் இந்த குற்றம் செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உயர்நீதிமன்றம் கேட்டது. அப்படி கேட்டவுடன் தான் பிறகுதான் ஜெயலலிதா கைது செய்யப்பட்டார், விசாரிக்கப்பட்டார். அவருடைய வழக்கில் வந்து என்னென்ன விவரங்கள் சேகரிக்கப்பட்டன, அது சொத்து குவிப்பு வழக்கு. அதை போல் தான் இது. இப்பொழுதும் வந்து இங்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வழக்கிலே குதிரைப்பேர வழக்கு, இந்த வழக்கிலே அவர் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. அது மட்டுமல்ல, பதவியேற்பு உறுதிமொழிக்கு மாறாக மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறார் விஜய். என்ன என்றால் அவருடைய நண்பர்களான
ஜான் ஆரோக்கியசாமி, விசு ரெட்டி ஆகிய 2 பேர் அடிக்கடி அவருடன் சென்று அமைச்சரவை கூட்டத்தில் ரகசியம் பாதுகாக்க வேண்டிய அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்கள் எப்படி பங்கேற்கலாம்? அந்த பதிவு இருக்கிறது. சிசிடிவி கேமராவை அதனுடைய பதிவை ஆய்வு செய்ய வேண்டும். வந்து போனவர்களுடைய வருகை பதிவை ஆய்வு செய்ய வேண்டும். இதுவரை இந்த விஜய் முதல்வராக எப்போதும் அது வந்து பதவி ஏற்பு என்பது சட்டமன்ற உறுப்பினர் போன்று பதவியேற்பு உண்டு, அமைச்சர் பதவி ஏற்பதும் உண்டு. அப்படி பதவி ஏற்கும் போது ஆளுநர் அவர்கள் ரகசிய பிரமாணம் செய்து வைக்கிறார். அங்கே வந்து எப்படி ஜனாதிபதி செய்து வைக்கிறாரோ ஒன்றியங்களுக்கு ரகசிய அதாவது அரசியலமைப்பு சட்டம் 164 உறுப்புப்படி கூறு 3 164(3) இதன்படி அவங்க ரகசிய உறுதிமொழி பிரமாணம் எடுக்கிறாங்க. அப்படி விட்டது அதில் வந்து அந்த அட்டவணை 3வது அட்டவணைப்படி அவங்க அதை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது எனக்கு தெரிந்தோ அதாவது தெரியாமலையோ எந்த விதத்திலும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ எனக்கு தெரிய வரும் செய்திகளை, அரசினுடைய செய்திகளை நான் வெளியிட மாட்டேன் அப்படின்னு அந்த உறுதிமொழி இருக்கும். இன்னும் அது கூடுதலாக இருக்கும். அப்படி அமைச்சரவை கூட்டம் என்பது ஆவணங்களை வைத்து பேசக்கூடிய இடம். அங்க அதிகாரிகளுக்கே கூட இடம் இல்லை, அமைச்சர்கள் தான் பங்கேற்பாங்க, முதலமைச்சர் இருப்பாங்க. அவர்கள் வைத்திருக்கிற அந்த தீர்மானங்களை என்ன எது என்று அதை பார்ப்பாங்க, படிப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் கூட உள்ள போக முடியாது. அரசு கொள்கை முடிவு அதுல இருக்கக்கூடிய என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அது தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தில் தனி நபர்கள் ஜான் ஆரோக்கியசாமி எப்படி வந்தார், விசு ரெட்டி எப்படி உள்ளே போனார், இவர்களுக்கு இப்படி போனதுக்கான தனிநபர்களை அனுமதித்ததற்காக இவரை பதவி பறிப்பு செய்ய வேண்டும். யார் மீது? இந்த அமைச்சரவையை டிஸ்மிஸ் செய்யணும். அவ்வளவு பெரிய ஒரு அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர் உறுதிமொழி எடுத்திருக்கிறார், ரகசிய பாதுகாப்பு உறுதிமொழி எடுத்திருக்கிறார். இவர் அதை மீறிவிட்டார். அப்படி மீறி தனிநபர்களுக்கு அங்க இடம் இல்லை. மிக தெளிவாக இருக்கிறது. என்ன சொல்றது? சட்டப்பிரிவு 164(2) படி அமைச்சரவை கூட்டாக மாநில சட்டமன்றத்திற்கு பொறுப்புடையது. நான் தமிழ்ல சொல்றேன். சட்டப்பிரிவு 164 கீழ் உயர்நிலை நிர்வாகத்திற்காக ஒரு கீழ்நிலை அதிகாரியே நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தலாம். ஒரு வெளியால் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டாலோ அல்லது விவாதத்தில் பங்கேற்றாலோ அது பொறுப்புடைமை அமைச்சகத்தின் அடிப்படை கொள்கையை அப்பட்டமாக மீறுவதாகும். அடுத்ததுதான் என்ன சொல்றான்னா, சுருக்கமாக சொல்வதென்றால் இந்திய அரசியலமைப்பின் கீழ் தனியார் உதவியாளர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள், தேர்ந்தெடுக்கப்படாத அதிகாரிகள் போன்ற 3ஆம் தரப்பினரை, இங்கதான் தேர்ட் பர்சன் சொல்றாங்க, 3ஆம் தரப்பினரை அத்தகைய அமைச்சரவை கூட்டங்களில் கலந்து கொள்ள அல்லது பங்கேற்க அனுமதிப்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்தை மீறியதாகும். அமைச்சரவை கூட்டம் அமைச்சரவை குழுவால் தலைமை தாங்கப்படுவது என்பது மற்றும் ஒரு குறிப்பிட்ட அரசியலமைப்பு சட்ட கட்டமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது. ஆகவே இந்த விஜயின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மட்டுமல்ல, அமைச்சரவையை கலைக்கப்பட வேண்டும். ஏன்னா ரகசிய காப்பு உறுதி எடுத்திருக்காங்க, அது மீறி இருக்காங்க. அவங்க சொல்றாங்க திமுக தான் இந்த ஆட்சியை கலைக்க முயற்சி பண்ணுது. பார்த்தா விஜய் தான் முயற்சி பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஆட்சியை கலைக்க 163 1 2 164 1 இந்த இதெல்லாம் இந்த பிரிவுலாம் மிக குடிமக்கள் உரிமை. அது மாதிரி இன்னொன்னு இருக்கு. என்ன இருக்குனாக்க, அதாவது 101(3) என்று நினைக்கிறேன். அதுபடி அரசியல் அதாவது அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் ரகசியத்தை பாதுகாக்கவில்லை என்றால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க சட்ட உரிமை உண்டு. அதுக்கு தனி சட்டம் இருக்கு. அப்ப அரசினுடைய தலைமைச் செயலாளர், அரசு துறையினுடைய செயலாளர், இவர்களுக்கு எப்படி அனுமதி கொடுத்தார்கள்? ரகசியத்தை ஏன் பாதுகாக்கவில்லை? இவர்கள் அதாவது அப்பட்டமாக மீறி இருக்கிறார்கள். இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்கள் கிரிமினல் குற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்று வழக்கு தொடர வேண்டும். அது தனி. இது அமைச்சரவையை கலைக்கப்பட வேண்டும். கண்டிப்பா சார், உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான் அது. திரு பானு, நிறைவு கருத்தாக நீங்க சொல்லலாம். அதாவது குதிரை பேரம் பேசினார்கள் திமுகவினர் அப்படின்றத கரூர்ல இருந்து தொடங்கி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்காது? கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்ச இப்போ என்னன்னா, தாவேகா கரூர் இடைத்தேர்தலுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும்.
கரெக்டாக எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் வந்து ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ண உடனே இன்னொரு நியூஸ் என்ன வருதுன்னா, 41 பேர் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தாங்களே அவங்கள பார்க்கறதுக்காக விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இப்போ இந்த நியூஸ் வந்தோடனே எல்லாரோட கேள்வி என்னென்னா, நீங்கள் ஆட்சிக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சு, முன்னாடி தான் உங்களுக்கு போலீஸ் அனுமதி கொடுக்கல, நீங்கள் தான் இன்றைக்கி முதல்வர், போலீஸ் உங்களுடைய நேரடி கட்டுப்பாடில் இருக்குது, இத்தனை நாள் போகாத நீங்கள் இப்போ என்ன அக்கறை திடீர்னு உங்களுக்கு கரூருக்கு போய் அந்த 41 குடும்பத்தை சந்திக்க வேண்டிய அவசியம்? இப்போ இன்னொரு நியூஸ் என்னென்னா, இந்த 41 பேர் இவர் சந்திக்க போறாரு பார்த்தீங்களா, இதற்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்ணி அந்த இடத்துல இருந்து தூக்கறதுக்கான வேலையை இவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இந்த இடைத்தேர்தலில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாஜக அரசும் அதாவது சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்ணுறாங்க. இவங்க ஆட்சி வர்றது முன்னாடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ அதே டாஸ்மார்க்கோடைய அமைச்சர் என்ன சொல்கிறாரு, இல்லை அது ஒன்றும் பண்ண முடியல, மெயின்டெனன்ஸ்க்காக வாங்கினது அப்படின்னு சொல்லி. அது சேவை வரி, அது அந்த ஆட்சியில் நடந்தால் அது குற்றம், இந்த ஆட்சியில் வந்து இது பண்ணிடுறாங்க. அப்போ இங்கேயும் அவரை வந்து அடிக்க முடியல, செந்தில் பாலாஜி அவர்களை அடிக்க முடியல. ரெண்டாவது இவர் சட்டமன்றத்தில் நிர்மல்குமார் ரொம்ப அடித்து பேசினார், 2 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் வெள்ளரிக்கை கொண்டு வர மின்சாரத்துறை சார்பாக அதில் எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆகிடும். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக ஃபேவராக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு இது பண்ணி, இப்போ எந்த இடத்துலையுமே அவரை வந்து எங்கெங்கே லாக் பண்ணலாம்னு நினச்சாங்களோ அங்கே எங்கேயுமே லாக் பண்ண முடியல. அப்போ லாக் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய 2 பேர் அரெஸ்ட் அப்படின்றாங்க. இப்போ எந்த இடத்துலையுமே ஆதாரபூர்வமாக இல்லை. அப்போ இவர் பிரச்சாரத்துக்கு தான் அங்கே போகிறாரு, அதற்கு முன்னாடி அங்கே வெயிட்டாக யாருன்னா வேலை செய்கிறாங்களா அவங்களுக்கு காலி பண்ணணுன்ற முயற்சி தான். அப்போ இவங்க வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கான பிரச்சார வேலையை, எலெக்ஷன் வேலையை டிவிக்கே வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதற்கான திருச்சியில் போய் விஜய் பிரச்சாரத்தை நன்றின்ற பேரில் பிரச்சாரம் பண்ணாரு. இப்போ இதுதான் அடுத்து. யாசிர், உங்களுடைய நிறைவு கருத்தாக ப்ளீஸ். வழக்கமாக வந்து விஜய் கரூருக்கு போன பின்பு தான் ஏதாவது குற்றச்சாட்டு வைப்பார். இப்போ போவதற்கு முன்பே வைக்கிறார். முன்னாடி கரூர் சம்பவத்தில் வந்து யார் காரணம்னு கேட்டால் செந்தில் பாலாஜி காரணம்னாங்க. அதே போல் இப்போ எம்எல்ஏ பேரத்திற்கு யார் காரணம் கேட்டால் செந்தில் பாலாஜி காரணம்ன்றாங்க. மின்வெட்டுக்கு யார் காரணம் கேட்டால் செந்தில் பாலாஜி தான் காரணம்ன்றாங்க. அப்போ இதற்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை யார் குறிவைத்தார்கள்? பாஜக. இப்போ பாஜக குறிவைத்ததை நீங்கள் ஏன் செய்கிறீங்க? அப்போ உங்களுக்கும் பாஜகவுக்கும் பாஜக செய்த வேலையை இப்போ அந்த ப்ராஜெக்டை தாவேக்கா கொடுத்துட்டாங்களா? அதனால தான் தொடர்ச்சியாக அவரை நீங்கள் வந்து குறிவைத்து கொண்டே இருக்கிறீங்களா? எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் குறி வச்சுட்டே இருக்கிறீங்க. அப்போ விஜய் அவர்களை தடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சியாக அதில் ஒரு விஷயத்தில் ஏதாவது மெனக்கிடுறாங்களா இந்த மாதிரியான குதிரை பேரங்கள் பண்ணுவதில் அப்படின்னா அதுவும் இல்லை. இன்னைக்கு அரசாணை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறாங்க, விஜி ராம் ஜி அந்த இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டிசம்பர் 2025 இந்த பார்லிமெண்ட்டில் இந்த இதை கொண்டு வரும்போது எதிர்த்தவர்கள் யாருன்னா சோனியா காந்தி, மத்திய மாநில அரசுடைய உறவே வந்து புல்டோசர் மீதான தாக்குதல்னாங்க. மாணிக்கம் தாக்கூர் உண்ணாவிரதம் இருந்தார். திருமாவளவன் அவர்கள் காந்தியை சுட்டு படுகொலை சொன்ன விஷயத்துக்கு பேசினார். துரை வைகோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60 நாட்களாக குறைச்சிருவாங்க அப்படின்ற பதட்டத்திலாம் கிளப்பினார். ஆனால் இன்னைக்கு யாருமே அமைதியாக இருக்கிறாங்க. இந்த ஏற்றுக்கொண்டதில் விஜய் அவர்களை நோக்கி தட்டி கேட்காம ரிசார்ட்டில் போயிட்டு இன்னைக்கு கூடி தாவேக்காவினுடைய அமைச்சர் அருண்ராஜ் வந்து இதை ஏத்துக்கவே முடியாது, ஹிந்தி பேரை ஏன் வச்சீங்க, சமஸ்கிருத பேரை ஏன் வச்சீங்க, எங்களால் அதெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்னு எல்லாம் பேசினாரு. அப்போ நான் ஒரே ஒரு கேள்வியோட முடிக்க விரும்புறேன். என்னன்னா, அதாவது 2500 ரூபா பணம் கொடுக்க சொன்னா கஜனா காலின்றீங்க. ஆனால் மோடி அரசு 7500 ரூபா நான் கொடுப்பேன், மீதி இருக்க 5500 ரூபாய் நீ போட்டு 100 நாள் வேலை திட்டத்தை பண்ணு அப்படின்னா உடனே கண்ணை மூடிக்கிட்டு அதை கையெழுத்து போறீங்களே எப்படி? இப்போ மோடி என்ன சொன்னாலும் கேட்டுருவீங்க, மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க, கஜனா காலின்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கிறது. அதுவே தமிழ்தாசன் சார் சொன்ன மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து மீறி இருக்கிறார் முதல்வர் விஜய். அவர் மீது ஆட்சியே அதாவது அந்த அமைச்சரவையே கலைக்கப்பட வேண்டிய ஒரு அமைச்சரவையாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்றேன். உத்தரப்பிரதேச அரசுக்கு எதிராக எதிர் வழக்கு சிங்ராஜ் சிங் வழக்கில் மிக தெளிவாகவே அமைச்சர் கூட்டங்கள் கலந்து கொண்டு விவாதிக்கலாம் என்ற தெளிவாக யார் இது பண்ணலாம்ங்கிறது முடியாதுங்கிறது மிக தெளிவாக சொல்லியிருக்கு. அதே போல தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்ட பிரிவு 8(1) அதையும் சொல்லியிருக்கு. குடிமக்கள் உரிமைகள் மன்றம் எதிர் வழக்கு இந்திய ஒன்றிய வழக்கில் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கு. இந்த பணியை வந்து பிறர், அதாவது தேர்ட் பர்சன் உள்ள நுழையக்கூடாது. ஆகவே இந்த ரகசிய காப்புறுதியை மீறிய விஜய், ஜோசப் விஜயினுடைய அரசு கலைக்கப்பட வேண்டும். அவர் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்ய வேண்டும். கண்டிப்பா சார். இன்னொரு வழக்கு ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக. பேசுவோம், அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நாம் பேசலாம். நன்றி, உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.